புரோட்டீன் தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எப்படி செய்தேன்னு பார்க்கலாமா? பருப்பு அடை மாவிற்கு தேவையான பொருட்கள்: 1 கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸ் பருப்பு வகைகள், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வந்ததும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்து கிளறிக்கிறேன். நீங்கள் வேணும்னா தாளிப்பு கூட சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி பருப்பு அடை மாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் செவக்க சுட்டெடுத்தா நல்ல சுவையான புரோட்டீன் நிறைந்த பருப்பு அடை தோசை ரெடி. இந்த பருப்பு அடை தோசையில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு நல்ல ஆற்றலை தருது. பருப்புக்களில் அதிகப்படியான புரோட்டீன், ஃபைபர், அயன் இருக்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குது. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இப்போ இந்த பருப்பு அடை தோசைக்கு தொட்டுக்க நான் நல்ல கெட்டியான தயிரையும் இட்லி பொடியுமே எடுத்துக்கிறேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.